மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ரசிகர்களே. அடுத்து புது வரவு யார் வந்திருக்கா? புது வரவுல யார் வந்திருக்காங்க? எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். அதாவது மாணவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சில இடங்களை நீங்கள் நாடி சென்றால் தான் அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும். எங்கே போய் படிக்கலாம், எங்கே போனால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. ஆக நீங்கள் நாடி செல்ல வேண்டிய அந்த இடம் வந்து சிறப்பான இடமாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மாணவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக. இது மேடிக் ப்ரோ லிங்க் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அலெக்ஸ் நம்மோடு இருக்கின்றார். ஆக அவரை தான் இப்போ சந்திக்க போகிறோம். அவரோட சேர்ந்து ஒரு மாணவர் எங்கே இருக்கிறாரு, அவர் எங்கே படிச்சுட்டு இருக்கிறாரு, அவர் ஏன் அந்த கல்லூரிக்கு போனார், இதை பற்றி எல்லாம் அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாணவனுடைய பேர் வந்து ஸ்ரீ சாந்தகுமாரன். சாந்தமாக தான் இருக்கு. சாந்தமாக தான் இருக்கு. வாங்க இப்போதான் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் திரு அலெக்ஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, உங்களுடைய நிறுவனத்தை பற்றி முதல் சொல்லுங்கள். மேடிக் ப்ரோ லிங்க். மேடிக் ப்ரோ லிங்க் ஏறக்குறைய 11 கவர்மெண்ட் பல்கலைக்கழகத்துக்கு வந்து பிரதிநிதியாக இருக்குது. அதில் வந்து 2 ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்குது. இன்னும் 9 யூனிவர்சிட்டி வந்து இந்தோனேஷியாவில் இருக்குது. அந்த வரிசையில் பார்த்தோன்னு சொன்னால் கஜாமடா யூனிவர்சிட்டி, பஜாஜரான் யூனிவர்சிட்டி, பிராவுஜாய் யூனிவர்சிட்டி, அல்லது போகோ அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. இந்த போகோ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து மலேசியன் கவர்மெண்ட் வந்து வெட்டனரி ஸ்டடீஸ்க்கு வந்து அப்ரூவ் பண்ணுது. அதில் வி ஆர் த ஒன்லி ஒன் ஹூ ஹவ் ஆஃபிஷியலி சைன் MOU வித் தம். அது தவிர்த்து மாஸ்கோவில் உள்ள யூனிவர்சிட்டி பார்த்தோன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் MMA, இப்போ வந்து MSMUன்னு சொல்லுவாங்க, அல்லது RSMU, இப்போ RNRUன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போது உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது மாணவர்கள் எல்லாம் வந்ததும் நீங்கள் எந்த கல்லூரிக்கு சிறப்பான கல்லூரி அவங்க போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சரி, ஒரு வருஷத்துக்கு ஏற்கனவே எத்தனை மாணவர்கள் நாடி வராங்க? இதெல்லாம் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கிறதுனால டெஃபினெட்லி வந்து நிறைய சீட் இருக்கணும்னு இல்லை. ஏன்னா சில யூனிவர்சிட்டியில் வந்து வெரி லிமிட்டட் சீட். பட் மாணவர்கள் எங்களை வந்து பார்க்கும்போது உதாரணமாக வந்து அவங்க இந்தோனேஷியா போகிறோன்னு முடிவு பண்ணிட்டு சொன்னேன். ஏன்னா அங்கே ஏறக்குறைய 9 யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்க முடியும். இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் போகணுன்னு அவங்கள வந்து நாங்கள் புஷ் பண்ண தேவையில்லை. அதே சமயத்தில் அவங்க 4 கோர்சஸ்க்கு வந்து அவங்க சூஸ் பண்ணலாம். தட் இஸ் வெட்டனரி சயின்ஸ், மெடிக்கல், டென்டிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மசி. ஸோ இதை ஒட்டி நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்க முடியும். சரி, பக்கத்தில் வந்து நம்ம சாந்தமாக அமைதியாக இருக்காரு அவரு. சரி, இப்போ நீங்கள் எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? நான் வந்து இந்தோனேஷியாவில் யூனிவர்சிட்டாஸ் கஜாமடாவில் படிக்கிறேன். ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசனில் இருக்கேன் நான். சரி, அதாவது உங்ககிட்ட வந்து நீங்கள் இப்போ பல்கலைக்கழகத்துக்கு போகிறது அது ஒரு பக்கம் இருக்கு. முதல் நீங்கள் வந்துட்டு மெடிக் ப்ரோ லிங்க் போயிருந்தீங்க இல்லையா? யார் மூலமாக உங்களுக்கு அறிமுகமானது மெடிக் ப்ரோ லிங்க்? மெடிக் ப்ரோ லிங்க் வந்து நான் வந்து இன்டர்நெட்டில் செக் பண்ணேன். அதுக்கு முன்னுக்கு நான் வந்து எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யூனிவர்சிட்டி வந்து கஜாமடாக்கு நான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் அவங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணேன். மெடிக் ப்ரோ லிங்க் வந்து அவங்களோட அஃபிஷியல் ஏஜென்ட்டு எழுதிருந்துச்சு, போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இன்டர்நெட்டில் செக் பண்ணேன், அஃபிஷியல் ஏஜென்ட் இவங்களோட வெப்சைட்லாம் செக் பண்ணேன். அதுக்கு பிறகு பேரண்ட்ஸை சொன்னேன். அப்புறம் அப்பா சொன்னாங்க, சரி வா 2 பேரும் ஒன்றா போய் கேரில் போய் பார்ப்போம் அவங்க எப்படி என்ன செய்கிறாங்கன்னு. அப்போ நேராக இவங்களோட ஆஃபீஸ்க்கு போனோம். ஆஃபீஸில் போயிட்டு இவர் வந்து நம்மள்கிட்ட காமிச்சார். அவரோட MOU, அவங்களோட ப்ரீவியஸ் கிளையனோட நம்பரையும் கொடுத்தாங்க. நீங்கள் ஃபோன் அடிச்சும் கேட்கலாம் எப்படி அந்த யூனிவர்சிட்டி எப்படின்னு. அப்போ ஃபோன் அடித்து கேட்டோம், யூனிவர்சிட்டி நல்லா இருக்குன்னு கிளையன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவர் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி என்ன செய்யணும், என்ன டாக்குமெண்டேஷன் செய்யணும், எல்லாம் கரெக்டாக படிப்படியாக சொன்னார். படிப்படியாக செஞ்சு அங்கே போய் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இப்போ எல்லாம் ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் அங்கே போய்? இது வந்து 3rd year செஞ்சுக்கிருக்கேன். 3rd year ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டேன். அதாவது மெடிக் ப்ரோ லிங்க் நாடி போனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ வந்து மாணவர்கள் வந்து உங்களோட தொடர்பு கொள்ளணும், அவங்க மேல் படிப்புக்கு தொடர்பு கொள்ளணும்னு நினச்சா எப்படி தொடர்பு கொள்ளலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க டெஃபினெட்லி எங்களோட ஃபோன் செய்யலாம். அந்த நம்பர் வந்து 1-800-222-675, அல்லது எங்களை இமெயில் கூட அனுப்பலாம், info@medicprolink.com.my. ஸோ இதன் மூலிமா அவங்க தொடர்பு கொள்ளலாம் எங்களை. சரி, இப்போது சில பெற்றோர்கள் வராங்க, வந்துட்டு இப்போ உங்களுடைய இடத்துக்கு வராங்க பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த கல்லூரிக்கு அனுப்புறது, இந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பும்போது அந்த டாக்குமெண்டேஷன் சொன்னீங்க இல்லையா, அது எப்படி செய்யணும், சரியாக செய்து கொடுக்கலாமா, அதெல்லாம் தெரியாமல் வருவாங்க. உண்மையா இல்லைங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு என்ன பிரச்சனை ரொம்ப அவங்க வந்து எதிர்நோக்குறாங்க? எஸ்பெஷலி சில யூனிவர்சிட்டிக்கு வந்து சில ரிக்வயர்மெண்ட் அந்த டாக்குமெண்டேஷன் சேமாக இருக்காது இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு. அப்போ உதாரணமாக கஜாமடா யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்டேஷன் வந்து நாட் சேம் வித் பஜாஜரான் யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்டேஷன்.
இன்ஸ்டியூட் டெக்னாலஜி பண்டோங்கோட அவங்க கேட்குற உதாரணமாக அவங்க வந்து சில டாக்குமெண்ட் அல்லது சில பிக்சர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் இது மாதிரி விஷயம் வந்து சேமாக இருக்கவே இருக்காது. அப்போ நீங்கள் வந்து எப்போதுமே வந்து அந்த அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அதுக்கான தேவையான எந்த டாக்குமெண்டேஷன் ஃப்ரம் தி மினிஸ்ட்ரி டாக்குமெண்டேஷன் அப் டு அவங்களோட இமிக்ரேஷன் டாக்குமெண்டேஷன், அவங்க இந்தோனேஷியாவுக்கு போய் தங்கி படிக்கிறதுக்கான தேவையான இமிக்ரேஷன் டாக்குமெண்டேஷன் வந்து அந்த ப்ராப்பராக என்னால் செய்ய முடியும். சரி, இப்போ இன்டெக்னு சொல்லும்போது அடுத்தடுத்து எப்போ வரப்போகுது? இப்போ மாணவர்கள் வந்துட்டு உங்களை பார்க்கணுன்னு நினைப்பாங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் தகவல் கொஞ்சம் சொல்லுங்களேன். சில யூனிவர்சிட்டி வந்து இந்தோனேஷியா அல்லது ரஷ்யா எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சில யூனிவர்சிட்டி வந்து செலெக்ஷன் டெஸ்ட் இருக்குது, சில யூனிவர்சிட்டிக்கு செலெக்ஷன் டெஸ்ட் இல்லை. இந்த செலெக்ஷன் டெஸ்ட் இல்லாத யூனிவர்சிட்டி வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எங்களை நாடும் போது நீங்கள் வந்து உங்களோட எஸ்பிஎம் ரிசல்ட் அல்லது ப்ரீ யூனிவர்சிட்டி படிப்பு செஞ்ச ரிசல்ட் எடுத்துகிட்டு எங்களை வந்து பார்க்கணும். அப்படி அந்த டெஸ்ட் செலெக்ஷன் டெஸ்ட் உள்ள யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தா நல்லது. ஏன்னா நீங்கள் என்னென்ன எப்படி தயார்படுத்தணும் அந்த செலெக்ஷன் டெஸ்ட்க்கு அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே சமயத்தில் அதுக்கான கிளாஸஸ் வேறு நடக்கும் இவங்களுக்கு அந்த செலெக்ஷன் டெஸ்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ தட் அந்த செலக்டட் ஸ்டூடெண்ட் ஒன்லி வில் கெட் த ஆஃபர் லெட்டர் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த யூனிவர்சிட்டி வந்து பேசிக்கலி வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து அவங்களோட இன்டேக். ஸோ தே வில் பி ஃப்ளைங் டு தி யூனிவர்சிட்டி ஏறத்தாழ எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் ஆர் பிகினிங் ஆஃப் செப்டம்பர். சரி ஐயா, இப்போ நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது உங்களும் முந்தைய உள்ள மாணவர்கள் சீனியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி உங்க கூட பழகுறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இந்த நிறுவனம் மூலியமாக தான் அவங்க போயிருப்பாங்க. சரி, இப்போ உங்களோட பிறகு வரக்கூடிய மாணவர்கள் கூட உங்ககிட்ட கேட்கலாம் நீங்கள் எப்படி போனீங்க, அந்த தகவல்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்குங்க. இப்போ போகிற மாணவர்களுக்கு வந்து நான் அட்வைஸ் கொடுக்கணும்னா 3 அட்வைஸ் தான் கொடுப்பேன். இது வந்து முதலாக உங்களோட காஸ் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன காஸ் முடிவு பண்ணிக்கணும் அது முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்க, எந்த நாட்டுக்கு போகிறீங்க அதையும் முடிவு பண்ணிக்கோங்க. மூன்றாவதாக அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், எந்த அஃபிஷியல் ஏஜென்ட் மூலியமாக நீங்கள் போகணும். அஃபிஷியல் ஏஜென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்களோட ஆஃபீஸ்க்கு போங்க. நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் மட்டும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியாது, நிறையா சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அஃபிஷியலாக அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசி நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, செலெக்ஷன் டெஸ்ட் எப்படி, டாக்குமெண்டேஷன் என்னென்ன செய்யணும்னு நல்லா கரெக்டாக சொல்லுவாங்க. சரிங்க மிஸ்டர் அலெக்ஸ், மீண்டும் ஒரு தடவை வந்து மெடிக் ப்ரோ லிங்க் வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் எப்படி தொடர்பு கொள்வது, அதோடைய எண்ணெல்லாம் மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுங்க. எங்களை தொடர்பு கொள்வது வந்து ஃபோன் நம்பர் 1-800 222 675 அல்லது எங்களோட வெப்சைட்க்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம் info@medicprolink.com.my. அதாவது ரசிகர்களே, இப்பொழுது நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் நாடி போகும்போது குறிப்பாக மெடிக் ப்ரோலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா சகல வசதிகளும் உங்களுக்கு வந்துட்டு அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஆக மாணவர்கள் இந்த மாதிரி நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சீக்கிரமாக பயன்படுத்திங்க. ரொம்ப சந்தோஷம் சார் சந்திச்சதில். வணக்கம். மீண்டும் வாய்ப்பு கிடைத்தா சார். தேங்க்யூ.